எப்ப பார்த்தாலுமே பணத்தை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எங்கேயாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. இன்னைக்கு இந்த வீடியோல 5 சிம்பிளான விஷயங்கள் மூலமா நம்ம பணத்தை ஜெயிக்கலாம். அதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்ல இதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் ரூல். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் ரூல்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மாசம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சம்பளம் இன்னைக்கோ நாளைக்கோ போட்டுருவாங்க நான் நம்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம கையில காசு எவ்வளவு இருக்குன்னு உங்களுடைய அக்கௌண்ட்ல செக் பண்ணி பார்த்தா டபுள் டிஜிட்ல தான் என் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாருடைய அக்கௌண்ட்லயுமே மாச கடைசி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்னால பெருசா சொல்ல முடியாது, பட் சின்ன ஐடியா என்னால கொடுக்க முடியும். ரொம்ப கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பேசிக்கான விஷயங்கள் நீங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சம்பளம் வந்த அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா பண்ணணும்? உங்ககிட்ட எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அத்தனை அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை பிரிச்சு உள்ள போட்டு வச்சிடணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 2 அக்கௌண்ட் இருக்கு, 3 அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த 2-3 அக்கௌண்ட்டுக்கு மட்டும் உங்க பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா உங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம், உங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம், உங்க தங்கச்சி அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம், உங்க அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிடணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல நம்ம பணம் அனுப்புறோம் இல்லையா? இப்போ என்னோட அண்ணன் அக்கௌண்ட்ல இருக்கிறது ஃபுல்லா செலவுக்கு அப்படின்னு வச்சிடணும். தங்கச்சி அக்கௌண்ட்ல இருக்கிறது ஃபுல்லா சேவிங்ஸ்க்கு. அம்மா அக்கௌண்ட்டா அம்மா ரெண்டுக்கு அமிச்சாச்சுமா நீங்க கட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று மாதிரி பிரிச்சு செஞ்சிடணும். உங்களுடைய salary அக்கௌண்ட்ல 0 இருக்கணும். இப்போ நமக்கு வேணும்னா நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த சமயத்துல மட்டும். அப்படியும் இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட போய் கேட்போம், எனக்கு இந்த மாதிரி காசு வேணும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கை மீறி எந்த பணமும் போகாது. இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, தி 10% ரூல். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூலா எனக்கு தோணுது. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கணும்னு பொதுவா நான் சொல்றேன். உங்க சம்பளத்துல இருந்து ஒரு 10% ஆஃப் தி அமௌண்ட் வேணா இருக்கலாம். ரொம்ப ஆசைப்படுறீங்க, அது கண்டிப்பா வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, சப்போஸ் நீங்க வாங்கணும்னு நினைக்கிற அந்த பொருளோ அந்த ப்ராடக்ட்டோ உங்களுடைய சம்பளத்துல இருந்து 10%க்கும் ஜாஸ்தியான ஒரு மதிப்புல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே வாங்கிடணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சம்பளம் 25,000 ரூபான்னு வச்சுக்கலாம். 25,000 ரூபாயில 10% ஒரு 0 கட் பண்ணிட்டு 2,500 ரூபாய். ஓகே, ஒரு ப்ராடக்ட் 2,500 ரூபாய் இருந்ததுன்னா ஓகே வாங்கலாம்னு யோசிச்சது ரொம்ப முக்கியமா இருந்தா மட்டும் நீங்க வாங்குங்க. சப்போஸ் அந்த 2,500 ரூபாய்க்கு மேல அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? 30 நாள் நீங்க வெயிட் பண்ணியே ஆகணும். 30 நாள் முடிவில் நிஜமாவே எனக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது இன்னமும் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கலாம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? அட போயா, அந்த ப்ராடக்ட் இல்லாம என்னால 30 நாள் வாழ்ந்துட முடிஞ்சது, அந்த ப்ராடக்ட் இல்லாம இன்னும் வரப்போற டேஸை என்னால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். நிஜமா இது எனக்கு நடந்திருக்கு. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்க சம்பளத்துல இருந்து 10%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30 நாள் மட்டும் தள்ளி போடுங்க. அதே மீறி உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ரூல் நம்பர் 3, தி ரூல் ஆஃப் 1. என்ன ரூல் ஆஃப் 1 அப்படின்னா குவைட் இன்ட்ரெஸ்டிங் என்ன கேட்டா. இப்போ உங்க வீட்ல உங்களுக்குன்னு எத்தனை மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்க? பர்சனலுக்குன்னு 1, அப்புறம் என்னோட வீடியோ எடிட்டிங்லாம் பண்றதுக்கு 1, ஆஃபீஸ் பர்பஸ்க்கு 1, எதுக்குங்க 3? எல்லாமுமே 1 இருக்கணும். ஒரு லேப்டாப் இருக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஒரு நோட்டு போதும், எக்ஸ்ட்ராவா எதுக்கு ஒரு நோட்டு? இது தீர்ந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஒரு ஃபோன் ரிப்பேர் ஆகி உடஞ்சிச்சுன்னா இன்னொரு ஃபோன் வாங்கிக்கோங்க. ஒரு ஃபோன் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஃபோனு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ்னாலுமே என்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, இது எனக்கு போதும். ஒரு நாளைக்கு ஒரு டிஷர்ட், ஒரு ஷூ போடுறேன்னா ஓகே ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி நான் ஷூ போடுவேன், இன்னும் 2 ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்டியூட்டுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு டிவியா இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் 2 வாங்குறோமா? இல்ல. அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப், ஃபோன் எல்லாம் எதுக்கு 2? உங்களுக்கு அது தேவையா இல்லையான்றதை பாருங்க. நிறைய பேர் ஒரு சார்ஜர் தான் இருக்கு, ஒரு ஹெட்ஃபோன் எனக்கு போதும், ஒன்று ஒயர்லெஸ் வாங்குறேன், ஒன்று ப்ளூடூத் வாங்குறேன், ஒன்று நார்மல் வாங்குறேன், எதுக்குங்க அத்தனை வாங்கிப்பீங்க ஆசைப்பட்டீங்கன்னு? நாளை பின்ன யார் கஷ்டப்படுறது? ஐயோ தேவையில்லாம வாங்கிட்டோமே, அதுக்கு ஒரு 500 ரூபாய் போச்சு, அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் போச்சுன்னு வருத்தப்பட போறது நீங்க தான். தி ரூல் ஆஃப் 1 அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அட்லாஸ்ட் உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஆமால இதெல்லாம் கொஞ்சம் அன்னெசரியான திங்ஸ் தான், நம்ம வாங்காம இருந்திருக்கலாம்னு அப்புறமா ஃபீல் பண்றதுக்கு முதலா இப்போ வாங்கணும்னு நினைக்கும் போது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, அப்புறம் எதுக்கு எனக்கு இன்னொன்னு அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. ரூல் நம்பர் 4, தி பெர் டே கால்குலேஷன். நம்ம என்ன பொருள் வாங்குறதா இருக்கட்டும் அதனுடைய ஒரு நாள் மதிப்பு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் முதல்வனுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம அந்த முதல்வன் படத்துல பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு பென் நீங்க வாங்குறீங்களா,
இது 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபானா ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். எப்படி அதை பார்க்கணும்? இந்த பெண்ணை நீங்க எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஒரு ஐபோன் 15 மொபைல் போன் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 1 lakh rupeesன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஐபோன் 15 வாங்கிருக்கீங்க, பழைய போன் உடஞ்சிருச்சு, அதனால தான் யுவராணி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ரீசன்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எந்த விதமான ப்ராப்ளமும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஐபோன் 15 1 லட்சம் ரூபாயா? அந்த 1 லட்சம் ரூபாய் போனை எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஆஃப் 2 years. ஓகே, 2 வருஷத்துக்கு அந்த ஐபோன் 15 வச்சுக்க போறீங்க. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கிருக்கீங்க, 2 வருஷம் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ அந்த ஒரு நாளைக்கு நம்ம அந்த ஐபோன் 15 யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அதை கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 365 நாள், அதாவது ஒரு வருஷம் இன்டு 2, 2 வருஷத்துக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 136 ரூபாய். ஐபோன் 15 ஒரு நாள் நீங்க உங்க கையில இருக்கு அப்படின்னா அதோட மதிப்பு 136 ரூபாய். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஷூ வாங்க போறதா இருக்கட்டும். ஒரு ஷூ வந்து 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு நாள் யூஸ் பண்ண போறீங்க? 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா? அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நாளைக்கு அந்த ஷூவோட மதிப்பு என்னன்றதை கால்குலேட் பண்ணி அந்த ஷூ நம்ம வச்சிருக்கக்கூடியதுக்கு ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க கால்குலேட் பண்ணி தான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாங்கணும். இது ஷூக்கு, போனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்ளிகபிளா இருக்கும். நம்பர் 5, 80-20 ரூல். இந்த 80-20 ரூல் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மணி மேக்கிங்ல சில விதமான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதுல முக்கியமான ஒரு விஷயம் நமக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நான் சொல்றேன். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான பாலிசி பஜாரோட லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஃபீமேல் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடியே பாருங்களேன், டாப் பிளான்ஸ் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. ஸோ செல்ஃப் நான் எனக்கு எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஸோ என்னோட ஏஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் கொடுக்கணும். பிகாஸ் எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரீமியம் ரேஞ்சஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான். இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கம்பெனிஸ்லையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே இந்த கிளைம் பர்சன்டேஜ் பாருங்களேன். 100% கொடுத்துருக்காங்க வித்தின் 3 monthsக்குள்ள. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95% மேலே இருந்தாலே அது ஒரு பெஸ்ட்டான கம்பெனி தான். இங்கே பாருங்க, ப்ரீமியம் ஒவ்வொன்றும் ரேஞ்சஸ் இருக்கு. 400, 800 இந்த மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஆல் ஃபில்டர்ஸ் நான் போகிறேன். இப்போ எனக்கு ப்ரீமியம் கம்மியிலேருந்து கிடைச்சா எனக்கு ஓகேங்க, எனக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, மாதம் ஜஸ்ட் 237 rupeesக்கே வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கு. கவர் அமௌண்ட் பாருங்க 5 lakhs. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளவு கவர் இருக்கோ அவ்வளவு போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ எந்த பிளான் பெஸ்ட்ன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யாரும் வந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ இது கம்பேர் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறேன், இப்போ செகண்ட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்ணி கம்பேர் நான் கொடுக்குறேன். பாருங்க, இதனுடைய ப்ரீமியம் எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு கட்டணும், எவ்வளோ மாதத்துக்கு கட்டணும் அப்படிங்கிறது இருக்கு. ரூம் ரெண்ட் லிமிட்டு, ஃப்ரீ ஹெல்த் செக்அப், கவரேஜினுடைய ப்ரைஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, டேட்டாஸ், டே கேர் ட்ரீட்மெண்ட், ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ், வெயிட்டிங் பீரியட், அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு. சப்போஸ் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் 2-3 பிளான்ஸ் நீங்க செக் பண்ணி கம்பேர் பண்ணி அதுல எது உங்களுக்கு பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க வாங்கிக்கலாம். சோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இங்க பாருங்க, கால் மீ நவ், காலர்ஸ் இருக்கு. சோ அவங்க கிட்ட நீங்க டைரக்டா கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சோ 1 கோடி ரூபாய் வர்த் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க போடுறீங்க அப்படின்னா மாசம் 390 ரூபாய் பிரீமியம் கட்டினாலே போதும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆன்லைன்ல வாங்குறது மூலமா நமக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. டாக்ஸ் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேர்க்கக்கூடிய பணம் டாக்ஸ்க்கே போதா அப்படிங்கறதையும் பார்க்கணும்ல. சோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் தி செக்ஷன் ஆஃப் 80D படி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன், ஏதாவது நம்ம பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 30 minutes கிளைம் சப்போர்ட் இருக்கு. அதோட நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெடிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் அவங்க கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான். இதெல்லாம் பார்த்து தெளிவா சுயமா உங்களுக்கு இது ஆப்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க பை பண்ணிக்கலாம் இந்த பிளானை. ஓகே, இப்போ லாஸ்ட் பாயிண்ட், அந்த 80-20 ரூல் பத்தி நான் சொல்றேன். 20ன்றது என்ன தெரியுமா? நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம 20%ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யறதன் மூலமா 80% மதிப்புள்ள ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா இதுக்கு ஒரு 20% ஆஃப் எஃபர்ட் போடணும். ஆனா அவுட்புட் எப்படி வரணும்? எனக்கு நிறைய வியூஸ் வரணும், நிறைய கமெண்ட் வரணும், நிறைய ஷேர்ஸ் வரணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதுதான் என்னுடைய அஜெண்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் 20% வந்து செய்யணும், அவுட்கம் 80% இருக்கிறது மாதிரி பார்க்கணும்.
அதே மாதிரி தான் 20% நம்ம செலவழிக்கணும், 80% சந்தோஷம் அடையணும். அது எப்படி முடியும்? செலவழிச்சாதான் காசே போயிடுது, ஹாப்பினஸ் போயிடுது அப்படின்னா அங்கதான் ஒரு டாக்டிஸ் இருக்கு. அந்த 20% ஆஃப் த அமௌண்ட் ஸ்பெண்டிங்ஸ்க்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா, அது எதுக்கெல்லாம் செலவு பண்றோம் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எதுவுமே கஷ்டம் இல்லாம நமக்கு கிடைக்காது இல்ல. சோ அந்த 20% துணி வாங்க போறீங்களா, இல்ல என்னென்ன பொருள் வாங்க போறீங்க, இல்ல எதுக்கு செலவு பண்றீங்க, டிராவலுக்கு போறீங்களா அப்படின்னு அந்த 20% ஃபிக்ஸ் பண்றதுல தான் உங்களுடைய கடமையே இருக்கு. அதை மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா 80% ஆஃப் த ஹாப்பினஸ் உங்க கையில தான் இருக்கு. நிறைய பேர் எங்கெங்க சேமிக்கணும், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் நீங்க எதுல செலவழிக்கணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சோ இந்த வீடியோல 5 சிம்பிளான விஷயம் பணத்தை ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த 5 ரூல்ல எந்த ரூல் ரொம்ப பெஸ்டா இருக்கு, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அந்த ரூலை வந்து நீங்க கமெண்ட்ல நேம் டைப் பண்ணுங்க. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த சேனல்ல எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் யுவராணி நானே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரீடம் ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு கோர்ஸ் இருக்கும். இன்டெப்தா சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை டைரக்டா நீங்க வீடியோ கால் மூலமா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.